அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 30ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். இப்போ நேரம் வந்து 7:14 அடிப்படையில் 25,284 வர்த்தகமாயிட்ருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் ஃபியூச்சர் தான் ஆக்டிவ். இப்போ 25,290 வந்துட்டு அவங்களோட ஹையாக இருக்கிறாங்க. அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற வர மார்க்கெட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். ஏன்னா க்ளோசிங் வந்து 25,265. அப்போ இதற்கு உட்பட்டு இருந்த பாசிட்டிவ் ஓப்பன், இதற்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிறதே லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே வர்த்தகம் ஆகிட்டு. அப்போது நம்மளுக்கு இம்பேக்டட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மேல்முகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ சமீபத்தில் இருக்கிற ஹை இதுதான் நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு. அப்போ ஸ்பாட்டோட அடிப்படையில் பார்த்தா இதுதான் இருக்கிறதுலே நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் ஹையாக தெரியுது. அப்போ 25,192. அப்போது வணிகம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் 4 நாட்களில் இதுதான் அதிகபட்சமான ஹை. அப்போ இதற்கு மேலே வணிகம் நிலை பெற்றால், ஓப்பனுக்கு மேலே இருந்தால், கால் சைடு வந்து இம்பேக்டட் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்துட்டு திருப்பி மீண்டும் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதற்கு உட்பட்டு இருக்கிறவரை ப்ரீமியம் டிகேக்கு உண்டான வாய்ப்பாக மாறிவிடும். அதனால் உற்று கவனிக்கணும். அப்போ இதற்கு மேலே நிலை பெறுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது. லைஃப் ஹை வந்து பேங்க் நிஃப்டியை வந்துட்டு நம்மளுக்கு கட் பண்ணியிருக்கும் போது பேங்க் நிஃப்டி வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ இவங்க வந்து 51,152லேயே இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட லைஃப் ஹையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிஃப்டியை பொறுத்தவரை லைஃப் ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா 25,192 நேற்று வந்தது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 53,357. அப்போது 2,000 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு பின்னோக்கி இருக்கிறோம். அப்போ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு முரண்பாடு. அப்போ நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போது இதை மையமாக வைத்து பார்த்தால் பேங்க் நிஃப்டி வந்து இப்போதைக்கு பின்தங்கி இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ இதை அவங்க வந்துட்டு லெவல் செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி லெவல் செய்தால் நிஃப்டியை விட அடுத்து பேங்க் நிஃப்டி இனி நிஃப்டியோட ஸ்டெப்பை விட பேங்க் நிஃப்டியோட ஸ்டெப்பப் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க வீக்னஸை நிஃப்டியும் சேர்த்து கீழே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றலாம். எது வேணாலும் நடக்கலாம். அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான முரண்பாடை நம்ம வந்து உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பார்த்தா நம்மளுக்கு 25,000 புட் 25,200 கால்ன்ட்டு ஒரு வைடு ஸ்ட்ராங்கல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,000, 25,200 மேல் தடுப்பு, 25,100. அப்போது 25,000 புட் பார்த்திங்கன்னா 67 ரூபா க்ளோஸு, 24,930ன்னு வச்சுக்கலாம். 25,200 135 ரூபா. அப்போ 25,335 அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்களோட ஹை 140 ரூபா வச்சுருக்காங்க. அப்போது 24,860, இவங்களும் 160 ரூபா பக்கம் வச்சுருக்காங்க. அப்போ 25,360 பக்கம். அப்போ இதுதான் லெவல்ஸாக மெயின் லெவல்ஸாக இருக்க போகிறாங்க. அதை உற்று கவனிக்க வேண்டும். 25,100 கால் போட்டு தான் ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறதுனால 25,100 இவங்களோட ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா நம்மளுக்கு 221 ரூபா. அப்போ 25,321. இவங்களோட ஹை 175. அப்போ 24,925.
இது ஒரு இம்பேக்ட் பிளேஸாக இருக்க போகிறாங்க. இவங்க 97 ரூபா க்ளோசிங் போது 25,000 அப்படிங்கிறதும், இவங்க 194 போது 25,394 அப்படிங்கிறதும், மன்னிக்கணும் 294 இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்டு வாலிட்டி எப்படி இருக்காங்க செக் பண்ணணும். இம்ப்ளாய்டு வாலிட்டி வந்துட்டு 10 அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால் அதையும் உற்று கவனிக்க வேண்டும். பேங்க் நிஃப்டி $51 200 கால் 200 புட்டை ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்காங்க. அப்போ 51 200 மையமாக வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஹை கிட்டத்தட்ட $500 அப்படிங்கிறதுனால 51 700 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இவங்களோட ஹை 400 அப்படிங்கும்போது 50,800. க்ளோசிங் பேஸில் பார்த்து நம்மளுக்கு 51,556. இவங்க பார்த்தீங்கன்னா 290 300ன்னு வச்சுட்டாலும் கூட 50,900. இது ஒரு இம்பேக்ட் பிளேஸ் இருக்க பாருங்கள். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 650 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போது 51,850. இந்த பக்கம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு 600 புள்ளிகள் 650 புள்ளிகளை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 50,500 அருகில் நம்மளுக்கு வரும். அதனால் இந்த லெவல்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும். இம்ப்ளாய்டு வாலிட்டி இங்கேயும் வந்துட்டு ஒரு 12 10 அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டும் 51,300 அந்த நியர் தான் ஃபியூச்சர்ஸ் இருக்காங்க. அப்போது இங்கேருந்து 300 புள்ளிகள் இங்கே 300 புள்ளிகள்லாம் நம்மளுக்கு அட் த மணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 310 புள்ளிகளுக்கு பக்கம் 315 புள்ளிகளுக்கு பக்கம் இருக்கிறாங்க. நிஃப்டியோட அட் த மணி வந்து இப்போ நம்ம பார்க்கணும். அதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். $130 அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கிறக்க 135 140 ரேஞ்ச் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம க்ளோசிங் பேசிஸ்லேயே பார்த்துடலாம். 25,200 பார்த்து கொள்ளலாம். அதான் இப்போதைக்கு அடுத்த மணி போல் தெரிகிறது. அட் த மணி வந்து இப்போ நம்மளுக்கு 135 137 அப்போ ஒரு 136 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போது பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு 315 புள்ளிகள் அப்படி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிஃப்டிக்கு வந்துட்டு 136 அட் த மணியோட ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இதை உற்று கவனிக்க வேண்டும். இதனை வந்து அப்படியே ஒரு ஆய்வுக்குட்படுத்தி கொண்டு வாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.